கணக்கு 26 எடுத்துக்காட்டு 7.25 5 மதிப்பெண் வினா. அணிக்கோவை A = அணிக்கோவை Q + R ஸ்கொயர் P ஸ்கொயர் P ஸ்கொயர் Q ஸ்கொயர் R + P ஸ்கொயர் Q ஸ்கொயர் R ஸ்கொயர் R ஸ்கொயர் P + Q ஸ்கொயர் = 2 × PQR bracket P + Q + R whole power 3 என நிறுவுக. விடை: இந்த இடதுபுறம் இருக்கக்கூடிய இந்த அணிக்கோவையை டிட்டர்மினன்ட் A அப்படின்னு எடுத்துக்குவோம். அடுத்து வலதுபுறம் பார்க்குறோம். இந்த முதல் 2 இருக்குது. அந்த 2ங்கிற எண்ணை நம்ம K மூலமாக கண்டுபிடிச்சிக்கிறோம். அடுத்து P எடுத்துக்குங்க. இந்த P = 0 P = 0ன்னு இந்த அணிக்கோவையில் பிரதியிடுங்க. P இந்த 1 2 3 4 இடத்துல இருக்குது. அந்த 4 இடத்துலையும் Pக்கு பதிலாக 0 போட்டுருங்க. இப்போ அணிக்கோவை A = அணிக்கோவை Q + R ஸ்கொயர் Pக்கு பதிலாக 0, இந்த Pக்கு பதிலாக 0, Q ஸ்கொயர் 0 போட்டால் R ஸ்கொயர் Q ஸ்கொயர் R ஸ்கொயர் R ஸ்கொயர் Pக்கு பதிலாக 0 போட்டோம்னா Q ஸ்கொயர் கிடைக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா C2வும் C3யும் சர்வசமமாக இருக்குது. இது C2, இது C3. ஆகவே அணிக்கோவை Aயோட மதிப்பு 0. எனவே P = 0ங்கிறது ஒரு தீர்வு, அல்லது P - 0ங்கிறது காரணி. P - 0னா P தான். P என்பது அணிக்கோவை Aயின் ஒரு காரணி. இதேபோல் Q மற்றும் R என்பன காரணிகள். இப்போ P காரணின்னு சொல்லிட்டோம், Q காரணின்னு சொல்லிட்டோம், R காரணின்னு சொல்லிட்டோம். அடுத்த ஸ்டெப்பில் அந்த வலதுபுறத்தை கேள்வியோட வலதுபுறத்தில் பார்க்கணும். உங்களுக்கு அந்த P + Q + Rங்கிற ஒரு உறுப்பு இருக்கும் அந்த ப்ராக்கெட்டில். அப்போ அதையும் 0ன்னு போடணும். P + Q + R = 0ன்னு பிரதிட்டோம்னா இந்த P + Q = -R எழுதலாம். Q + R = -Pன்னு எழுதலாம். P + R = -Qன்னு எழுதலாம். அதாவது கேள்வியோட இடதுபுறத்தில் நமக்கு Q + R இருக்கும், R + P இருக்கும், P + Q இருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம மதிப்பை கண்டுபிடிச்சு அதில் பிரதியிட்டோம்னா சுருக்க ஈஸியாக இருக்கும். எனவே இதில் இந்த 3 உறுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அதில் 2 உறுப்பை வச்சுட்டு 3வது உறுப்பை அங்கிட்டு மாற்றி விடுங்க. அப்போ இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய அணிக்கோவை மதிப்பு டிட்டர்மினன்ட் A = இந்த இடதுபுறம் இருக்கக்கூடிய அந்த Q + Rக்கு பதிலாக நம்ம -P போட்டுருவோம். அடுத்து இந்த R + Pக்கு பதிலாக -Q போட்டுருவோம். P + Qக்கு பதிலாக -Rன்னு போட்டுருவோம் இடதுபுறத்தில். டிட்டர்மினன்ட் A = அணிக்கோவை ஸ்கொயர் பண்ணும்போது மைனஸ் ஆயிரும். P ஸ்கொயர் P ஸ்கொயர்டு P ஸ்கொயர் Q ஸ்கொயர்டு Q ஸ்கொயர்டு Q ஸ்கொயர்டு R ஸ்கொயர் R ஸ்கொயர் R ஸ்கொயர்னு வருது. இங்கே C1 = C2 = C3ன்னு வர்றதுனால 0 வந்துடுது. அணிக்கோவை மதிப்பு 0. அதில் 3 நிரல் சமமாக இருக்கிறதுனால எது காரணி? P + Q + Rங்கிறது காரணி. காரணி தேற்றத்தில் 3 நிரல் சமமாக வந்துச்சுன்னா அடுக்கில் 2 போட்டுக்கலாம். ஆகவே P + Q + R ஸ்கொயர்டு என்பது டிட்டர்மினன்ட் Aயின் காரணி. இப்போ நமக்கு கிடச்சிருக்க காரணிகளெல்லாம் பெருக்குவோம். காரணிகளின் பெருக்கல் முதல் PQR பார்த்தோம். இப்போ P + Q ஸ்கொயர்டு பார்த்துருக்கோம். அப்போ காரணிகளோட பெருக்களோட படி என்ன? 1 1 1 இங்கே 2 இருக்குது, கூட்டினா 5. மூளை விட்ட உறுப்புகளில் பெருக்களோட படி எப்படி கண்டுபிடிப்பீங்க? இந்த மூளை விட்ட உறுப்புகள் இருக்குது, அங்கே அடுக்குகள் 2 2 2 இருக்குது, கூட்டினா 6. மூளை விட்ட உறுப்புகளின் பெருக்களின் படி 6. அப்போ படிகளின் வித்தியாசம் M = 6 - 5 1. அப்போ M 1 வந்துருச்சுன்னா நமக்கு இந்த குறிப்பு படி இன்னொரு காரணி இருக்குது. என்ன அதுனா K × P + Q + R என்பது மற்றொரு காரணி. இந்த மற்றொரு காரணியை நம்ம கேள்வியை வச்சு தீர்மானம் பண்ணிடலாம். கேள்வியோட வலதுபுறத்தை வச்சு நம்ம எதை சேர்க்கணும் அப்படிங்கிறத ஈஸியாக நமக்கு என்ன தேவையோ அதை ஒரு காரணியை மாற்றி எடுத்துக்கலாம். ஆகவே
இப்போ கேள்வியை எடுத்துக்கணும். மற்றொரு காரணி கிடச்சிருச்சு. இப்போ இதையும் கொண்டு போய் இங்கே பெருக்கி நமக்கு தேவையான விடையை கொண்டு வந்துடலாம். கேள்வியோட இடதுபுறத்தை எழுதிருங்க, வலதுபுறத்தை எழுதிருங்க. வலதுபுறத்தில் கே இன்ட்டு இந்த பி ப்ளஸ் கியூஆரையும் பெருக்கின பின்னாடி வலதுபுறம் வந்துடும். அப்போ கேள்வியோடைய இடதுபுறத்தை எழுதிட்டு வலதுபுறத்தையும் கொண்டு வாங்க. ஆகவே மாணவர்களே, நம்ம கேள்வியோட இடதுபுறத்தை எழுதிட்டோம். இங்கே வலதுபுறம் என்ன இருக்குது? பிக்யூஆர், பி ப்ளஸ் கியூ அடுக்கு ஆர். நம்ம அடுக்கில் 3 இருக்கும். நம்ம முன்னாடி கே சேர்த்துக்கணும். கே என்பது மாறிலி. அடுத்த ஸ்டெப்பில் கேயோட மதிப்பு பார்க்கணும். இங்கே வந்து பி ஈக்குவல் டு 1, கியூ ஈக்குவல் டு 1, ஆர் ஈக்குவல் டு 1. பி கியூ ஆர் இந்த 3க்கும் 1 1 1ன்னு மதிப்பு போட்டுருவோம். ஏன் இங்கே 0 1 2ன்னு போடக்கூடாதா? இப்போ பிக்கு பதிலாக 0ன்னு போட்டால் என்ன ஆயிரும்? மொத்த உறுப்பும் கேன்சல் ஆகிரும். அதனால் இந்த 0 1 2ன்னு போடாமல் 1 1 1ன்னு மதிப்பு போடுறது தான் நல்லது. ஆகவே பி இருக்க இடத்துல 1, கியூ இருக்க இடத்துல 1, ஆர் இருக்க இடத்துல 1ன்னு போட போகிறோம். அப்படி இடதுபுறம் போடுறோம், வலதுபுறம் போடுறோம். அப்படி போடும் பொழுது அணிக்கோவை 4 1 1 1 4 1 1 1 4 ஈக்குவல் டு கே இன்ட்டு 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1. இங்கே 1 1 3 கூட்டினோம்னா 3 அடுக்கு 3ன்னு வந்துடும். இது 3x3 விரிவுபடுத்திடுங்க. இங்கே 3 கியூப்னா 27 கே. இப்போ 4 இன்ட்டு இந்த நிறைய நிரலை நீக்கிட்டோம்னா 4 இன்ட்டு 16 மைனஸ் 1. இந்த ப்ளஸ் 1 மைனஸ் 1ன்னு போட்டுருவோம். மைனஸ் 1 இந்த நிறைய நிரல் நீக்கிடுறோம். 4 மைனஸ் 1 ப்ளஸ் 1 இந்த நிறைய நிரல் நீக்கிடுறோம். 1 மைனஸ் 4 ஈக்குவல் டு 27 கே. 4 இன்ட்டு 15 மைனஸ் 1 இன்ட்டு 3 ப்ளஸ் 1 இன்ட்டு மைனஸ் 3 ஈக்குவல் டு 27 கே. 15 4 பேருக்குன்னா 60. 60 மைனஸ் 3 ஈக்குவல் டு 27 கே. இதை சுருக்கிட்டு 54 ஈக்குவல் டு 27 கே. அப்போ கே ஈக்குவல் டு 2. எனவே கே ஈக்குவல் டு 2 என 1ல் பிரதியிட இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடை இந்த அணிக்கோவையை அப்படியே எழுதிடுறோம். கேக்கு பதிலாக 2ன்னு நம்ம பிரதியிடணும். ஆக வலதுபுறத்தில் கேக்கு பதிலாக 2ன்னு பிரதியிடும் பொழுது 2 இன்ட்டு பிக்யூஆர் பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் அடுக்கு 3ன்னு வந்துருச்சு. ஆகவே இந்த கணக்கை வந்து நம்ம முடிச்சிட்டோம். இப்போ இந்த கணக்கில் என்ன செஞ்சோம்? லெஃப்ட் ஹேண்ட் சைடை எடுக்கிறீங்க, பிக்கு பதிலாக 0 போடுறீங்க, அடுத்து காரணின்னு சொல்லிடுறோம். அதே மாதிரி கியூ காரணி ஆயிடுது, ஆர் காரணி ஆயிடுது. அதோடு இல்லாமல் பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் வந்து 0ன்னு எடுத்துக்கிட்டு அதிலிருந்து மதிப்புகளை கண்டுபிடிச்சி மறுபடியும் டிட்டர்மினன்ட்டில் பிரதியிட்டு பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆர் ஸ்கொயர்டு வந்து காரணின்னு சொல்லிடுறோம். இப்போ காரணிகளோட பெருக்களையும் பார்க்குறீங்க, மூளை ஊட்ட உறுப்புகளோடையும் பெருக்களையும் பார்க்குறீங்க. அந்த படிகளோட வித்தியாசம் 1ன்னு வந்ததுனால கே இன்ட்டு பி ப்ளஸ் கியூ ப்ளஸ் ஆரால் மற்றொரு காரணியை உருவாக்கி பெருக்கிடுறீங்க. அதை பெருக்கி கேள்வி எழுதி வலதுபுறத்தில் கே சேர்த்துக்கிறீங்க. அடுத்து கேயோட மதிப்பு பார்க்குறதுக்கு பிக்கு 1 கியூக்கு 1 ஆருக்கு 1ன்னு போடும்பொழுது கே வந்து 2ன்னு கிடச்சிருச்சு. இப்போ நம்ம கே ஈக்குவல் டு 2ன்னு பிரதியிடும் பொழுது நமக்கு தேவையான விட கிடச்சிருச்சு. நீங்கள் ஒரு தடவை எழுதி பார்த்து படிக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும்.